ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ வந்து நிஃப்டியில் எப்படி ஆப்ஷன் பையிங் பண்ணலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிஸ்க்ளைமர், திஸ் வீடியோ ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஐ எம் நாட் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர். இந்த வீடியோ கொடுக்க அனைத்து கண்டுட்டும் எஜுகேஷன் பர்பஸை உருவாக்கப்பட்டவே. எந்த விதமான பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷனும் கிடையாது, ஒன்லி அனலைசிங் மட்டுமே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ வந்து நிஃப்டியில் எப்படி ஆப்ஷன் பையிங் பண்ண பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நிஃப்டியோட ப்ரீவியஸ் டேயோட க்ளோசிங் மெசேஜ் நோட் பண்ணி வச்சுக்கணும். ப்ரீவியஸ் டே க்ளோசிங் மெசேஜ் 25,665. ஓகேவா? அதேமாதிரி இன்றைக்கி 16ஆம் தேதி இன்னையோட ஓப்பன் மெசேஜ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னையோட ஓப்பன் மெசேஜ் என்னது 25,696. அதாவது ப்ரீவியஸ் டேயோட க்ளோஸுக்கு மேலே தான் ஓப்பன் ஆகிருக்கேன். அப்போனா நம்ம கால் ப்ரைஸை ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ நம்ம எடுக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்னென்னா இன்னையோட ஓப்பன் ப்ரைஸ் என்னது 25,696. இதுக்கு ரவுண்ட் ஃபிகராக 25,700 எடுக்க போகிறோம். என்எஸ்சி வெப்சைட்டில் 9/12 வந்து நம்ம ஓப்பன் மேஸ் அப்டேட் ஆகிடும். அது பேஸ் பண்ணி நம்ம உடனே ஒரு சில செட்டிங்ஸை பண்ண போகிறோம். அது பண்ணி தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். ஓகேவா? 9/12 அப்டேட் ஆகிடும். அது பேஸ் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். 9/12 நம்ம ஓப்பன் பேஸ் நம்ம தெரிஞ்சிடும். அதை பேஸ் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகேவா? நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 9/12 நம்ம ஒரு சில செட்டிங்ஸை மாற்றணும், அதை வச்சுக்கணும். ஓகேவா? இது நம்ம இருக்க ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 25,700 கால் ப்ரைஸ். நிஃப்டி 25,700 கால் 20 ஜனவரி 2026 வீக்லி கண்டக்ட் எடுக்க போகிறோம். சார்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிறோம். 9/12 வந்து நிஃப்டி என்எஸ்சி வெப்சைட்டில் நிஃப்டியோட ஓப்பன் பேஸை நம்ம தெரிஞ்சிடும். அதை பேஸ் பண்ணி எந்த ஓப்பன் பேஸ் இருக்கோ அதுக்கு நியரஸ்ட்டாக ஒரு ரவுண்ட் ஃபிகர் எடுத்துகிட்டு அதோட ப்ரீவியஸ் டே லெவல்ஸை நோட் பண்ணிக்கணும். அதில் 3 சப்போர்ட்டு 3 ரெசிஸ்டன்ஸ் நோட் பண்ணிக்கணும். அதில் மார்க்கெட் இன்றைக்கி எந்த டைரக்ஷன் மூவ் ஆகுது அதை பேஸ் பண்ணி நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். நம்ம பண்ணக்கூடிய ட்ரேடு 1 மினிட் கேண்டில், அதாவது 1 மினிட் சார்ட்டை வச்சுக்கிறோம். இன்றைக்கி 14ஆம் தேதி. ஓகேவா? நம்ம ப்ரீவியஸ் டேவோட லெவல்ஸை நோட் பண்ண போகிறோம். ஏன்னா ப்ரீவியஸ் டே 15ஆம் தேதி, 15ஆம் தேதியோட லீவு, அதனால் 14ஆம் தேதியோட லெவல்ஸ் நோட் பண்ண போகிறோம். ஓகேவா? நல்ல வீடியோ வேணாலும் வாட்ச் பண்ணி பாருங்கள். ஓகேவா? அப்போனா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ வந்து 3 சப்போர்ட்டு 3 ரெசிஸ்டன்ஸ் ட்ராப் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் பேஸ் பண்ணி பாருங்க, மார்க்கெட் இங்கேருந்து மேலே ஏறி இங்கே ஒரு ஹை ஃபார்ம் ஆகி கீழே வந்துருக்கு. அப்படி இதுதான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு. அதேமாதிரி இங்கேருந்து டவுன் ஆகி மறுபடியும் மேலே போய் செகண்ட் ரெசிஸ்டன்ட் ஃபார்ம் ஆகிடுச்சு. இது செகண்ட் ரெசிஸ்டண்ட்டு. அது மறுபடியும் மார்க்கெட் கீழே இறங்கி மேலே ஏறி ஒரு தேர்ட் ரெசிஸ்டன்ட் ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம 3 ரெசிஸ்டன்ட்டு ஃபார்ம் பண்ணியாச்சு. அதே 3 சப்போர்ட்டை ட்ராப் பண்ண போகிறோம். மறுபடியும் இந்த ரெசிஸ்டன்ட் தொட்டுட்டு கீழே இறங்கி இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்துருக்கு. இது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. நம்ம கலருக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அதேமாரி மறுபடியும் இந்த ரெசிஸ்டன்ட் தொட்டுட்டு மறுபடியும் கீழே இறங்கி இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. இது வந்து செகண்ட் சப்போர்ட். ஓகேவா? அதே மாதிரி மார்க்கெட் தேர்டு ரெசிஸ்டன்ட் தொட்டுட்டு கீழே இறங்கி இந்த இடத்துல மார்க்கெட் மேலே ஏறி இருக்குது. அப்போனா இதுதான் தேர்டு சப்போர்ட்டு. இப்போ 3 சப்போர்ட் 3 ரெசிஸ்டன்ட் ட்ராப் பண்ணியாச்சு. இப்போ மார்க்கெட் ஃபஸ்ட்டு 1 மினிட்ல எந்த மாதிரி ரியாக்ஷன் ஆகுதுன்னு பார்க்கணும். அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணணும். அதை எப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி 16ஆம் தேதி. ஓகேவா? நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், மார்க்கெட் வந்து கரெக்டாக இந்த 3 ரெசிஸ்டண்ட்டு கீழே தான் ஓப்பனே க்ளோஸ் வச்சுருக்கேன். பாருங்கள், கரெக்டாக 3 ரெசிஸ்டண்ட் கீழே தான் ஓப்பனே க்ளோஸ் வச்சுருக்கேன். அப்போனா நம்ம ஃபோக்கஸ் வந்து சப்போர்ட்டில் எடுக்க போகிறோம். ஓகேவா? நம்ம எப்போயுமே நம்மளோட என்ட்ரி வந்து செகண்ட் சப்போர்ட் அல்லது தேர்டு சப்போர்ட்டில் எடுக்கணும். மோஸ்ட்லி தேர்ட் சப்போர்ட் எடுத்துட்டோம்னா நமக்கு ப்ராஃபிட் ஈஸியாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்போனா
இது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு, இது செகண்ட் தேர்ட் சப்போர்ட்டு. மார்க்கெட் இந்த தேர்ட் சப்போர்ட் டச் பண்ணால் மட்டும் என்ட்ரி எடுக்கணும். மார்க்கெட் வந்து அழகாக இருந்தால் செகண்டு தேர்ட் சப்போர்ட் மேலே டச் பண்ணி மேலே போயிட்டு மறுபடியும் அந்த தேர்ட் சப்போர்ட்டை டச் பண்ணியிருக்கேன். அப்போ நம்ம தேர்ட் சப்போர்ட்டில் என்ட்ரி எடுத்துடணும். அப்போ நம்ம என்ட்ரி இருந்தாக்க தேர்ட் சப்போர்ட் என்ட்ரி எடுத்தாச்சு. அதுமாதிரி நம்ம டார்கெட் வந்து செகண்ட் சப்போர்ட்டில் எடுத்துடணும். அழகாக நம்ம டார்கெட் ஈஸியாக ரீச் ஆயிடுச்சு. செகண்ட் டார்கெட்டில் ஈஸி ஆயிடுச்சு. நம்ம என்ட்ரி எவ்வளவு 121, நம்ம டார்கெட் வந்து 131. அழகாக 10 பாயிண்ட் ஈஸியாக கேப்சர் பண்ணியாச்சு. இப்படி தான் ஆப்ஷன் பையிங் பண்ணு நிஃப்டியில். ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன சொன்னேன், நிஃப்டியோட ஓப்பன் மெசேஜ் எடுத்துக்கிட்டு அதுவும் நிஃப்டியோட ஓப்பன் மெசேஜ் 9/12க்கு என்எஸ்சி வெப்சைட்டில் அப்டேட் ஆகிடும். அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துக்கிட்டோம். அதை எடுத்துக்கிட்டு அதோட ப்ரீவியஸ் டேவோட லெவல்ஸ் நோட் பண்ண போகிறோம். அதில் 3 ரெசிஸ்டண்ட்டு 3 சப்போர்ட்டு ட்ராப் பண்ண போகிறோம். ட்ராப் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து அன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு 1 மினிட் கேண்டில் எந்த இடத்துக்கு பார்க்கணும், சப்போர்ட்டில் இருக்கா ரெசிஸ்டன்ட் இருக்கா பார்க்கணும். மோஸ்ட்லி நம்ம ரெசிஸ்டன்ட் கீழே இருந்தால் நம்ம சப்போர்ட்டை நம்ம என்ட்ரி போட போகிறோம். நம்ம எப்பயுமே என்ட்ரி வந்து செகண்ட் சப்போர்ட் அல்லது தேர்ட் சப்போர்ட்டை என்ட்ரி எடுக்கணும். மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு சப்போர்ட் கூட எடுத்துக்கலாம். அது நான் செகண்ட் மோஸ்ட்லி தேர்ட் சப்போர்ட், ஃபஸ்ட்டு சப்போர்ட் செகண்ட் சப்போர்ட் தேர்ட் சப்போர்ட் இருக்கும். நம்ம செகண்ட் அண்ட் தேர்ட் சப்போர்ட்டை என்ட்ரி எடுக்கணும். ஓகேவா? எடுத்துகிட்டு ப்ரீவியஸ் டேயோட சப்போர்ட்டில் நம்ம வந்து ப்ராஃபிட் மேக் பண்ணிடலாம். இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து 3 ரெசிஸ்டன்ட் கீழே ஓப்பனாக க்ளோஸ் வச்சுருக்கேன். அப்போனா நம்ம சப்போர்ட் கன்சிடர் பண்ணியாச்சு. அப்போனா நம்ம சப்போர்ட்டை வந்து தேர்ட் சப்போர்ட் என்ட்ரி எடுத்துகிட்டு செகண்ட் சப்போர்ட் ப்ராஃபிட் மேக் பண்ணிடணும். அழகாக இன்றைக்கி 10 பாயிண்ட் ஈஸியாக கேப்சர் பண்ணியாச்சு. அழகாக நல்லா பாருங்களேன், கரெக்டாக ஒர்க் ஆச்சு. இப்போ ஆப்ஷன் பையிங் பண்ணும். ஏன்னா ப்ரீவியஸ் டே லெவல்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கான ப்ரீவியஸ் லெவல்ஸை எடுத்துருக்கோம். ஓகேவா? நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நல்லா வாட்ச் பண்ணிடுங்க. அப்போனா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேவா? தேங்க்யூ.